வெல்கம் டு ஷோடஷி ஆஸ்ட்ரோ. ஜூலை மாத ராசி பலன்கள் ஜூலை 2025. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதத்தோட பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்க்கும்போது சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு, குரு சூரியன் மிதுன ராசியில், புதன் கடக ராசியில், செவ்வாய் கேது சிம்ம ராசியில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீன ராசியில். அதே சமயம் டிரான்சிட்னு பார்க்கும்போது, அதாவது கிரக பெயர்ச்சிகள் பார்க்கும்போது ஜூலை 16ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுனத்துக்கு மாறுவார். ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். அதே மாதிரி அஸ்தங்கத தோஷம், அதாவது குரு பகவான் போன மாசம் அஸ்தங்கதம் ஆயிருப்பாரு. ஜூலை 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா அஸ்தங்கத தோஷத்திலிருந்து நிவர்த்தி ஆவார். அது மட்டும் இல்லாம ரெட்ரோகிரேட், அதாவது பிளானட்ஸோடைய வக்ர நிலை. இந்த மாசம் 2 பிளானட்ஸ் வக்ர நிலை அடைவாங்க, 2 கிரகங்கள் வக்ர நிலை அடைவாங்க. சனி பகவான் மீன ராசியில ஜூலை 13ஆம் தேதியும், புதன் ஜூலை 18ஆம் தேதி கடக ராசியிலையும் வக்ர நிலை அடைவாங்க, 2 பிளானட்ஸுமே. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மாசத்தோட பிளானட்ஸோட பொசிஷன்ஸ், மேஜர் சேஞ்சஸ். இது ஒரு ராசினருக்கும் என்னென்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். உங்களுக்கும் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போட ட்ரை பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னி ராசி ஜூலை 2025. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்லேயே குரு பகவான் அஸ்தங்கத தோஷத்தில் இருந்திருப்பார் 10ஆம் வீட்டில். பட் ஆனால் ஜூலை 3ஆம் தேதி அஸ்தங்கத தோஷத்திலிருந்து நிவர்த்தி ஆவார் குரு பகவான். டெஃபினட்டாக ஒரு சின்ன ரிலீஃப்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் கெரியரில் இருக்கிறவங்களுக்கு. அதே சமயம் 10ஆம் வீட்டில் இருக்கிற சூரிய பகவானும் நல்ல பலமாக இருக்காரு கன்னி ராசிக்காரங்களுக்கு. குருவும் சூரியனும் சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருக்காங்க. கெரியரில் இதுவரையும் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக கொஞ்சமாக செட் ஆகும்னு சொல்லலாம். 9ஆம் வீட்டில் ஆல்ரெடி பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் நல்ல பலமாக இருக்காரு, அவருடைய சொந்த ராசியிலேயே இருக்காரு. தகப்பனார் வழியில ஒரு பெரிய லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும், ஒரு பெரிய தன லாபம்ன்றதும் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு 2ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல ஆட்சியில இருக்காரு. பண வரவுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். ஆல்ரெடி ராசியாதிபதி 10ஆம் வீட்டதிபதியான புதனும் 11ஆம் வீடு லாபஸ்தானத்துல ரொம்ப பலமா இருக்காங்க, ரொம்ப எக்ஸலண்டான ஒரு பொசிஷன் சொல்லலாம். அதே சமயம் 12ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் கன்னி ராசிக்காரங்களுக்கு 3ஆம் வீட்டதிபதி 8ஆம் வீட்டதிபதி, ஒரு துஸ்தான அதிபதி, இன்னொரு துஸ்தானம், அதாவது 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்காரு. இது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க, கேதுவோட சேர்ந்திருக்காரு. அதனால கன்னி ராசிக்காரங்களுக்கு செவ்வாயுடைய பொசிஷனும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் தான். சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸ். 6ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவும் ரொம்ப பலமா இருக்காரு, குருவுடைய பார்வையோட இருக்காரு. ஓவராலா பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு. பிகினிங் ஆஃப் தி மந்த்லயே ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பா பார்க்கலாம். கெரியர்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ஃபினான்ஸ் ரிலேட்டடான பிசினஸ்ல இருக்கிறவங்களும் சரி, ஷேர் மார்க்கெட் மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். அதே சமயம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன ரிலீஃப்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் இந்த டைம் பீரியட்ல, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான டைம். அதே சமயம் சனி பகவான் பாத்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி வக்ர நிலையில மாறுவார், அதாவது ரெட்ரோகிரேட் மோஷனுக்கு மாறுவார். இந்த டைம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சப்தமஸ்தானத்துல சனி பகவான் மாறுறதால ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள சின்ன பிரச்சனைகள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும், உங்களுடைய ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டதிபதி சப்தமஸ்தானத்துல இருந்து ராசியை பார்க்கிறாரு. ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. குறிப்பா பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அஜீரண பிரச்சனை வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. சாப்பிட்ட உடனே வாமிட் ஆகிற மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட் சாப்பிடுறது நல்லது, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது இந்த டைம் பீரியட்ல. பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு மந்தமான டைம் பீரியட் தான் ஜூலை 13ஆம் தேதிக்கு மேல. குறிப்பா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பார்ட்னர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய டைம் பீரியட்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு. அதே சமயம் ஜூலை 16ஆம் தேதி சூரிய பகவான் 10ஆம் வீட்டுல இருந்து 11ஆம் வீட்டுக்கு மாறுவார், லாபஸ்தானத்துக்கு மாறுவார். இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இதுவரையும் கெரியர்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ப்ராப்ளம் எல்லாமே பாத்தீங்கன்னா சரியாகும். கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய ரிலீஃப்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். அரசு வழியில உங்களுக்கு ஏதாவது வேலைகள் நடக்க வேண்டி இருந்ததுன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும்னு சொல்லலாம் 16ஆம் தேதிக்கு மேல. 18ஆம் தேதி புதனும் பாத்தீங்கன்னா ரெட்ரோகிரேட் மோஷன், அதாவது வக்ர நிலையில மாறுவார். இது இன்னும் நல்ல ஒரு அம்சம்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஆல்ரெடி 11ஆம் வீட்டுல சூரியன் புதனோட சேருவார், புத ஆதித்ய யோகம்ன்றது உருவாகும் 11ஆம் வீடு லாபஸ்தானத்துல. அது மட்டும் இல்லாம புதனும் பாத்தீங்கன்னா ரெட்ரோகிரேட் மோஷன், அதாவது வக்ர நிலையில இருப்பாரு. அந்த பாசிட்டிவிட்டியை இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணுன்னு சொல்லலாம், ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். திடீர் பணவரவு, அதாவது எதிர்பாராத பணவரவுன்றது கண்டிப்பா கிடைக்கும் இந்த டைம் பீரியட்ல. பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் 18ஆம் தேதிக்கு மேல, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அமைப்பு. ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் கண்டிப்பா கிடைக்கும் இந்த டைம் பீரியட்ல, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான டைம் பீரியட். மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான டைம் பீரியட்னு சொல்லலாம். மெடிக்கல் ஃபீல்டு, சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு கோல்டன் டைம் பீரியட் 18ஆம் தேதிக்கு மேல. ஓவராலாவே பண வரவுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலைன்றது உருவாகும் 18ஆம் தேதிக்கு மேல.
அதே சமயம் மந்த் எண்டில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜூலை 26ஆம் தேதி சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது வந்து சுக்கிரனுக்கு ஒரு நார்மலான ஒரு பொசிஷன் தான். ஆல்ரெடி 10ஆம் வீட்டுல குரு பகவான் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காரு. இப்ப சுக்கிரனும் ஜாயின் பண்ணுவார் குருவோட. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல்ன்றது கொஞ்சம் அதிகரிக்கலாம். மந்த் எண்டில் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல இருந்து ஜென்ம ராசிக்கே வருவார். செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதி ஜென்ம ராசிக்கே வருவார். மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த டைம் பீரியட்ல. வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். சின்ன சின்ன அடிபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மாச கடைசியில. ஓவராலா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. பட் ஆனா ஜூலை 13ஆம் தேதியில இருந்து ஒரு 18ஆம் தேதி வரையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அகைன் வந்து 18ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரையும் கூட ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. மந்த் எண்டில் 26ஆம் தேதியில இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தெரியும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை 2025. இதுவரையும் நீங்க ஜூலை 2025 கோச்சார பலன்களை பார்த்திருப்பீங்க. இந்த கோச்சார பலன்கள் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலான 1 மந்த்துக்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும்தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் 20% மட்டும்தான் இந்த கோச்சார பலன்கள் வேலை செய்யும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட்டை அனலைஸ் பண்றது தான் ஒரு பெஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஜாதகம். நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த தசாபுக்தி நடக்குது, பிளானட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிறக்கும் போது என்னென்ன பொசிஷன்ஸ்ல இருக்காங்க, இது எல்லாமே வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம டிவிஷனல் சார்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்டுக்கும் ஒரு டிவிஷனல் சார்ட்ன்றது வேதிக் அஸ்ட்ராலஜில இருக்கக்கூடிய ஒரு அம்சம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு சப்தமஸ்தானத்தை மட்டும் அனலைஸ் பண்ணாம நவாம்ச கட்டம், அதாவது D9 சார்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதையும் சேர்த்து அனலைஸ் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும் உங்களுக்கு ப்ரெடிக்ஷனுக்கு. அதே மாதிரி கெரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா தசாம்சம் D10 சார்ட்னு சொல்லுவாங்க. ஃபைனான்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா D2 சார்ட், ஹோரா சார்ட்னு சொல்லுவாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சப்தாம்சம் D7 சார்ட். இந்த மாதிரி டிவிஷனல் சார்ட்டையும் சேர்த்து அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த கோச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டிங்கும் நம்ம பண்றோம். நம்ம டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். உங்களுக்கும் ஏதாவது அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.